மற்ற யாரும் வணங்கக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது. ஆனாலும் ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் கதவு பலகடியை திறந்து வைத்து அவன் எருசலேமை நோக்கி அவன் ஜெபம் பண்ண, மற்றவன் பார்க்கட்டையா, நான் வெட்கப்படலை, நான் இதுக்காக ஒன்றும் கவலைப்படலைன்னு சொல்லி அவன் அவ்வளோ விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவனை இந்த சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்தார். ஹல்லேலூயா. ராஜா முயற்சி பண்ணி பார்த்தான் தப்புன்னு சொல்லி, அவனால் தப்பிக்க முடியல. எப்படியோ சட்டத்தின்படி அவன் அங்கே சிங்கக்குள்ளே போட்டாச்சு. ஆனால் ஆண்டவர் வந்தார், சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கட்டி போடுவார். ஹல்லேலூயா. தானியேல் நினச்சிக்கலாம், பரவாயில்ல செத்தானா நான் பரலோகத்துக்கு தான் போக போகிறேன் நினச்சி. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லைங்க. உங்களுக்கு இருக்கிற இடங்களில் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய எண்ணங்கள் விரிவாகணும், நம்முடைய தரிசனங்கள் விரிவாகணும்னு சொன்னால் கர்த்தர் நம்ம சொப்பனங்களை தருவார். அதெல்லாம் சொப்பனக்காரன் தான் யார்? யோசேப்பு. ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தனைகள் விரிவாகணும். ஏசாயா 54:2-3 பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கூடாரத்தின் நிலையை விரிவாக்கு, திரைவெளி விரிவாகட்டும், முளைகளை நீ திருப்பி போடு, ஸ்ட்ராங்காக்கு என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு இடத்துல அப்படியே குறுகி போறவளா நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவிதமாய் ஆசீர்வதிக்கிறதான கர்த்தர். ஹல்லேலூயா. பூமியை பார்க்கிற ஆண்டவருடைய நினைவுகள்லாம் நம்ம நினைவு மாதிரி இல்லை. அந்த காலத்தில் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குற போது அவருடைய அடுத்த நினைவுக்கு போவோம். ஆண்டவர் மனுஷனை அவர் நினைக்கும் போது ஆண்டவர் உருவாக்கினார். அவன் எப்படி நினைவு இருந்துச்சா? வாசிங்க ஆதியாகமம் 6:5 வாசிங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும். அவன் நினைவுகள் எப்படி இருந்துச்சாங்க? நித்தமும் பொல்லாததே இருந்து கண்டு கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குறதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்க மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம நினைப்பு எப்படி இருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தனை போல் நம்முடைய சிந்தனை இருக்கணும், மனது இருக்கணும். மற்றவர்களை ஆசீர்வதிப்பதை நமக்கு அவருக்கு பிரியமா இருக்க போல நமக்கு இருக்கணும். மற்றவர்கள் சபிக்கிறதுல நமக்கு ஆசை வரக்கூடாது. ஹல்லேலூயா. மற்றவர்கள் மட்டம் தட்டுதல நமக்கு ஆசைகள் வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் அங்கே ஏசாயா 55:8-9 இருக்கிறேன், என் நினைவுகள் உன்னுடைய அல்ல, என் வழிகள் உன்னுடைய வழிகள் அல்ல, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்விதமாய் ஆண்டவருடைய சிந்தனைகளும் செயல்களும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் அவ்விதமாய் நினைக்கிறதான கர்த்தர். ஹல்லேலூயா. அங்கே அப்போ சொல்ல நம்ம ஒவ்வொரு நாளும் மற்றவருடைய கஷ்டத்தை நினச்சி பார்க்கணும். ஆண்டவராக இயேசு சொன்ன அந்த அப்போஸ்தல பவுலும் மற்றவருடைய ஆளும் இந்த மிஷனை ஒழித்துக்கு போயிட்டு வந்து அந்த எஸ்எம் அந்த சபையில் எடுத்த அந்த கோர் குரூப் அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியும் அவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, நல்லா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கார், புறஜாதிகள் மத்தியில் உங்களை ஆண்டவர் அவத்தை மையப்படுத்திருக்கிறார். ஆனாலும்ப்பா நீங்கள் என்ன செய்யுங்க அவங்க சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு அஸ்தமான காரியங்களும் செய்யாதீங்க, அது ரத்தம் சாப்பிடாத அதெல்லாம் எல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வார்த்தை அழகாக எழுதியிருக்காங்க, தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நம்ம நினப்பு இருக்குங்க, என்னைக்காவது தரித்திரம் நினச்சிருக்கோமா? கஷ்டப்பட நினச்சிருக்கோமா? இல்லை நான் மட்டும் வாழ்ந்தா போதும், எனக்கு எனக்குன்னு சொல்லியிருக்கோமா? இல்லை. ஹல்லேலூயா. தரித்திரம் நினைத்து கொள்ளுங்கள். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு குழந்தைக்கு நான் ஒரு சின்ன ஒரு பரிசு கொடுத்தேன். அவள் எதிர்பார்க்காத கூட கொஞ்சம் அதிகமான பரிசு அன்றைக்கி கொடுத்தேன். உடனே சொன்னான், தாத்தா இதை 50% வந்து ஐம் கோயிங் டு கிவ் இட் ஃபார் சேரிட்டின்னு சொன்னான். அசந்து போயிட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். ஐம் கோயிங் டு கிவ் இட் ஃபார் சேரிட்டி. எனக்கு அப்படியே நான் அன்னைக்கு மாதிரி நான் ஒரு ஆனந்த கழிப்பா ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி இன்னைக்கு மேலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டதாக. அவ்விதமான ஒரு தாகம், அப்படிதான ஒரு காரியம் நமக்கு வேணுங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஆனால் நம்ம ஆண்டவர் இவ்வளோமாய் ஆசீர்வாதமாக வச்சுருக்கான்னு சொல்லி அந்த பிள்ளை சொன்னதை நினச்சி நான் அவ்வளோவா சந்தோஷப்பட்டேன். ஹல்லேலூயா. நான் கொடுத்ததுக்காக இல்லை, ஆண்டவர் அந்த பிள்ளை அவிதமாக சொல்ல வைத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். அவிதமாக நம்ம இருக்கணும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்மளோட பிள்ளைகளுக்கு அவிதமான சொல்லணும், பாருப்பா அவங்களை எவ்வளோ கஷ்டப்படுறான்னு பாரு, நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிய, இதை கொஞ்சம் கொடுக்கூடாதா என்று சொல்லி நம்ம சொல்லணும். நம்ம பிள்ளைகளை நம்மகிட்ட இருக்கிறத அவங்களுக்கு இருக்கிறத மற்றவர்களோட ஷேர் பண்ணதுக்கு நம்ம என்ன செய்யணும்? என்கரேஜ் பண்ணணும். பெரும்பாலும் நான் அப்படி பண்ணுறதில்ல. நம்ம பிள்ளைகளுக்கு அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, இவன் புதுசாக கற்றுட்டு அதை தெரிஞ்சிடக்கூடாது, அப்படி தான் இருக்கிறோம். அப்படி இல்லைங்க. யூ ஷுட் ஷேர். நம்ம ஷேர் பண்ணி அப்படி பண்ணும்போது கர்த்தர் இன்னும் அதை வர்த்திக்க பண்ணுவார். அந்த அவங்கள்ட்ட ஹல்லேலூயா. கர்த்தர் மூடி வைக்கிறதில்ல, அது விதமாக நினைக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படி போன 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பெர்னார்ட் பிளஸிங் பேசுன்னு சொன்னார். சின்ன டைம் போயிட்டே இருக்கும். அவர் சொன்னார், பவுலை பார்த்து அவன் பெரிய கொலகாரனாக இருந்தான், அப்புறம் வைராக்கியமாக வந்துட்டு இருந்தான்,
ரோட்டில் வரும்போது தமஸ்கு சாலையில் ஆண்டவர் அவனை சந்தித்து அந்த ஒளி வந்து அவனை தாக்கின போது கீழே விழுந்தான். ஆண்டவர் கேட்டான். உடனே பாருங்க அவன் என்ன ஆச்சு, மோகனோடு சொன்ன உடனே ஆண்டவரே என்று கேட்டான். இது யார்? உடனே தாழ்த்தினான். அவன் சொன்னான், நீ ரொம்ப எனக்கு வைராக்கியம் பாராட்டுற, ஆனால் எனக்காய் நீ பாடுபட போகிறதையும் நீ எனக்காய் பெரிய பாடுகளை பாடுபட போகிறேன்னு சொல்லி அவனுக்கு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் அந்த அண்ணன் இது அனனியா அவன் சொன்னார், அவர் பெரிய தீர்க்கதரிசி ஊழியக்காரங்க அந்த இருந்த ஆள், நீ போய் அவன் மேலே தலைவலியில் கை வச்சு ஜெபம்னப்பா, இந்த மாதிரி அவன் இருக்கான், அவன் கண்ணு தெரியணும், அவன் எனக்காக இவ்வளோ பாடுபட போகிறான்னு சொல்லி அவன் ஆண்டவர் சொன்னான், ஆண்டவரே அவன் பொல்லாதவன், அவன் கொலைகாரன், அவனுக்கு போக மாட்டான். அவன் சொன்னான், இல்லை நீ அங்கே போய் ஜெபம் பண்ணு என்று சொன்ன போது அவன் ஜெபம் பண்ணு, கண்ணில் இருந்த அந்த செதில்கள் விழுந்தான், கண் பார்வையிட்டான். இவன் நினச்சான் கொலைகாரன் கொள்ளைக்காரன், நீ என்ன பண்ண போகிறான்னு. ஆண்டவர் அப்படி இல்லை, அவர் சொன்னார், அழகா சொன்னார், ஓ பவுல் அவன் வந்து கொலைகாரன் இல்லை, இவன் எனக்காய் எவ்வளவு பாடுகளை அனுபவிக்க போகிறான், எத்தனை நிந்தனைகளை அனுபவிக்க போகிறான், எத்தனை அவமானங்களை தாங்க போகிறான், அப்படிப்பட்ட பாத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் அந்த பவுலை பார்த்தாராம். ஹல்லேலூயா. நம்ம மற்றவங்களை பார்த்து நினைக்கும் போது எப்படி நினைக்கிறோம், ஒரு நிமிஷம் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது இன்னும் 2-3 உதாரணம் சொன்னார், அந்த சமாரியா ஸ்திரியை பற்றி சொன்னார். ஹல்லேலூயா. நம்மளாம் நினச்சி பார்ப்போம், மற்றவங்களை உடனே நம்ம நியாயம் திருத்துறோம். நம்ம அப்படி நியாயம் திருக்க கூடாது. நம்முடைய நினைவுகள் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை போல் நினைக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி நான் அவங்களுக்கு சொல்லி நான் முடிக்க போகிறேன், கொஞ்சம் 10 நிமிஷம் இருக்குது. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண சொன்ன நமக்கு அல்லது மேக்சிமம் ஒரு சர்க்கிளில் தான் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் சில ஜெப குறிப்புகள் நமக்கு வைத்து வேதத்தில் வச்சிருக்காரா? ஹல்லேலூயா. வச்சிருக்காரு இல்லையா? அன்றைக்கி அங்கே ஒரு பிரேசில் போகும்போது அது சொன்னேன், நீங்கள் அவருக்கு தேவன் தரும் ஜெப குறிப்புகள்னு சொல்லி, கர்த்தர் தரும் ஜெப குறிப்புகள். ஏதாவது ஒரு ஜெப குறிப்பு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஓகே, எதுக்கு? அது அப்புறம் வருவோம். ரைட், ஓகே. ரெண்டாவது, நீங்க ஜெபம் பண்றீங்களா? அதுதான் பார்க்க உங்களுக்கு ஜெபம் பண்ண கேட்கறேன் நான். எனக்கு நான் சொல்லிட்டு போறது பெரிய 5 நிமிஷம் சொல்லிடுவேன். எது? எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அறுப்பு மீதி வேலையாட்களோ கொஞ்சம் வேலையாட்கள் அனுப்பி எஜமானை வேண்டிக் கொள்ளுங்கள். அப்புறம் இன்றைக்கு நம்ம தியானிக்கிற இந்த எபேசு நிமிடத்தில் இருக்கு, பரிசுத்தவான்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய பிரயாசத்தை அவர் பண்ற பிரயாசத்தில் அவங்களை இது பண்ணி ஜெபம் பண்ணுங்கன்னு போட்டு ஆண்டவர் கேட்டிருக்காரு. ஹல்லேலூயா. அப்புறம் ஹல்லேலூயா. அறிவு கட்டாத அந்த எப்படியா அறிந்து கொள்றதுக்கு தெரிஞ்சு கொள்ளுங்கப்பா. அது இன்னும் தேசத்திற்காக. ஹல்லேலூயா. 3, பிரகாசமுள்ள மனக்கண்களை தரும்படியாக வேண்டிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நமக்கு அது நான் சொல்றது பிரேயருக்கு, மற்ற ஜெனரலாக சொல்ல பார்க்கலாம். ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அதான் பரிசுத்தவான்கள் அதெல்லாம் வருது. அப்புறம் பிள்ளைகளுக்காக. சரி, ஆண்டு சொன்னாரே எனக்காக இல்லை, உங்கள் பிள்ளைகள் எருசலேம் குமாரத்தை பார்த்து சொன்னார் இல்லையா, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அப்புறம் பழைய ஏற்பாட்டுக்கு போனால் சகரியா 10:1 இருக்கு, பின்மாறி காலத்தில் பின்மாறிக்காய் ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுங்கன்னு போட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. முதலாவது நான் உங்கள்கிட்ட சொல்லப்படுற காரியம், வேலையாட்களை அனுப்பும்படியாய் ஆண்டவர் வேண்டி கேட்டுக்கொடு. மத்தேயு 9:38 வாசிங்க. மத்தேயு 9:38. Matthew chapter 9 verse 38. ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அவர் வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஹல்லேலூயா. எஜமான் வந்து அதை அறுப்புறதுக்கு அவர் அனுப்ப மாட்டாரான்னு, அவர் அனுப்ப மாட்டாரா? அழகாப்பட்டிருக்கு பாருங்க. அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். என் வீட்டில் வந்து கதிர் விளைஞ்சிருக்குன்னு சொன்னால் நான் அனுப்பாமல் இருப்பேன். ஏன் வந்து அனுப்புங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம பங்கு என்னையா இருக்கு அதில்? ஆமென். உண்மையா அது கெட்டு போகாமல் இருக்கணும், அது சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரணும் இல்லை? ஹல்லேலூயா. வீட்டில் இருக்க தகப்பனுக்கு மாத்திரம் இருந்தால் போதாதீங்க, அப்படி பிள்ளைகளுக்கு வேணும். ஹல்லேலூயா. தகப்பனுக்கு மட்டும் இருந்தால் போதாது. நிறைய குடும்பத்தில் பாருங்கள், தகப்பன் அவ்வளோவா கஷ்டப்பட்டாலும் சம்பாதிப்பார், பிள்ளை தருதலையாக இருந்து எல்லாத்தையும் செலவு பண்ணிகிட்டு இருப்பான்.
அப்படி இல்லை, அப்படி இல்லை. அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள